சார் மிக மோசமான ஆட்சி சார் இது. தமிழகத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவரோட ஆட்சியில தமிழக மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடும் எதிர்ச்சியோடும் விவசாயத்துல ஆகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாங்க. ஆனா இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல மிகவும் கொடுமையான ஆட்சி. மக்கள் வெளியே நடமாட முடியல, சேஃப்டி கிடையாது, கஞ்சா, பாலியல் தொல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் மக்கள் நிம்மதியாக இல்லை. எந்த ஒரு அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எடப்பாடியார் ஆட்சியில 4 ஆண்டு ஆட்சியில மிக சிறப்பான முறையில் கடைக்கோடி தொண்டை வரை விவசாயத்துல சிறப்பான முறையில் எல்லா நெல்லும் முளைச்சு போயிட்டு விவசாயி ரொம்ப பாதிக்கப்பட்டு நீங்க சூசைட் கண்டிச்சுக்கிறாங்க விவசாயி. ஆகவே இந்த ஆட்சி அகற்ற வேண்டும். மீண்டும் எடப்பாடியோட ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மறந்தாதான் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். இதுதான் மக்களுடைய விருப்பம். ஏங்க இவரு பூங்கா இந்த மாதிரி திட்டங்களை தான் பண்றது கண்டி விவசாயிக்கு எதுவுமே பண்ணலங்க. தேவையில்லாத விஷயம் பூங்காங்களை தேவையில்லாத விஷயம் பண்றாங்க கண்டி. விவசாயிக்கு அடிப்படை வசதினா நீர்நிலை ஆகாரம். ஒரு நெல் எடுக்கும் போது ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் அந்த நெல் கொள்முதல் பண்ணி அரசாங்கம் எடுத்தா நல்ல கொள்முதல் கிடைக்கும். நீங்க ஒரு இடத்துல 6 மாசம் 3 மாசம் போட்டுட்டா அந்த விவசாயம் என்ன பண்ண முடியும்? பாதிக்கப்படுறான், சூசைட் பண்ணிடலாம். அவங்க குடும்பமே நேரத்தில் நிக்குது. இந்த பண்ற கணிஷ்டா இருக்குது இந்த அரசாங்கம். மீண்டும் தமிழகத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியோட ஆட்சி மீண்டும் மறந்தாதான் தமிழக மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆமாங்க, அம்மா உணவு 5 ரூபாய்க்கு ஒரு இல்லாத கூட 5 ரூபாயில ஒரு உணவு சாப்பிட்டுருந்தான். அதை நிறுத்திட்டாங்க. அம்மா மருந்து நிறுத்திட்டாங்க, தாலை தவிர நிறுத்திட்டாங்க, லேப்டாப் நிறுத்திட்டாங்க, இலவச சைக்கிள் நிறுத்திட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அந்த லேப்டாப்பு சைக்கிள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு வாங்கினீங்க. 3 வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டு தகுதி உள்ளவன் அர்த்தம். அப்ப தகுதி இல்லாதவன் ஓட்டு ஏன் போட்டு அந்த ஓட்டு யாருக்கு வருது? தகுதி உள்ள ஓட்டு மட்டும் வாங்கிட்ட தகுதி இல்லாதவனா அப்படின்னு அர்த்தம். அப்படின்ற ஒரு அமைச்சர் ஓசின்றாரு. ஓசி அவங்க ஒப்ப விட்டு காசு தரா இல்ல எங்க ஒப்பது காசு தரா மக்கள் வரி பண்ணா ஓசின்றான். 1.5 ரூபா போடுறான், ராசான்றான், வேசின்றான். என்னங்க இது? இந்துக்களை தேசின்றான். என்னங்க இதெல்லாம் நியாயம் கிடையாது. மக்களுடைய வாக்குகளை பெற்று ஒரு அமைச்சரவையில பெற்று நீங்கள் இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது.